ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக MCQs ஃபில்லிங் தி பிளான்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மேட்சிங் இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபுல் சிலபஸையும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் ஸோ ஆஸ் டு மேக் ப்ராஃபிட் இஸ் நோன் அஸ் ட்ரேட், காமர்ஸ், கேபிட்டல், நன் ஆஃப் தி அபோவ். இங்கே ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ ட்ரேடு. Next question. The oldest form of business organization is partnership, Hindu joint family, solo proprietorship, all of the above. Correct answer is option C, solo proprietorship. மிக பழமையான முறையான பிஸ்னஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் கொஸ்டின். ஆன்சர் வந்து solo proprietorship. Next. Trade between two countries is known as import, export, foreign trade, ரீஜனல் ட்ரேட். இரண்டு நாடுகளுக்கு நடுவே நடக்கக்கூடிய பிஸ்னஸ் வணிகம் என்ன, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகள், ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடந்தால் அது வந்து ஃபாரின் ட்ரேட். ஆப்ஷன் சி ஃபாரின் ட்ரேட். இம்போர்ட்னாக்கா என்னென்னா வேறு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறது. ஆப்ஷன் பி எக்ஸ்போர்ட்னா நம்ம நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது. ரீஜனல் ட்ரேட்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்குள்ளேயே தமிழ்நாட்டிலேருந்து குஜராத்துக்கு போகிறது, அந்த மாதிரி பர்டிகுலர் ரீஜன் நம்ம நாட்டுக்குள்ளேயே நடக்கிறது தான் வந்துட்டு ரீஜனல் ட்ரேட். கொஸ்டின். பிஸ்னஸ் மீன்ஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ், காமர்ஸ், இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். ஆப்ஷன் டி இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். Next question. The maximum number of partners allowed in general business, non-banking business is 10, 20, 50, unlimited. இதுக்கான ஆன்சர் 20. ஓகேங்களா. பேங்கிங் பிஸ்னஸ் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறஸ் நான் பேங்கிங் பிஸ்னஸ், பேங்கிங் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பார்ட்னர்ஸ் இருக்கலாம் அப்படின்றதும் ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா. நான் பேங்கிங் பிஸ்னஸ்க்கு வந்துட்டு 20 பேர் மேக்ஸிமம், அதிகபட்சம் 20 பேர். நெக்ஸ்ட். Business is concerned with economic activity, non-economic activity, both A and B, none of the above. Business எதுக்கு பண்ணுறாங்க, ஒரு ப்ராஃபிட் ஒரு லாபம் வர்றதுக்கு தான் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ economic activity. The maximum number of partners allowed in the banking businesses. ஸோ இப்போ மேலே இப்போ தான் சொன்னோம் பார்த்தீங்களா, மேக்ஸிமம் நான் பேங்கிங்க்கு வந்து 20 பார்த்தோம். இங்கே வந்து பேங்கிங் பிஸ்னஸ்க்கு வந்துட்டு அதிகபட்சம் எவ்வளோ, 10. பேங்கிங்னா 10 மெம்பர்ஸ், நான் பேங்கிங்னா எத்தனை பார்ட்னர்ஸ் அதிகபட்சம் இருக்கலாம், 20. ஓகே. நெக்ஸ்ட். பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இன்க்ளூட் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், போத், நன் ஆஃப் தி அபோவ். இதுக்கான ஆன்சர் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி இன்க்ளூட் ஆப்ஷன் ஏ இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட். தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அலோட் இன் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் அதிகபட்சம் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்கலாம், ஆப்ஷன் டி அன்லிமிட்டெட். ஓகேங்களா. இப்போ வந்து பேங்கிங்க்கு வந்துட்டு 10, நான் பேங்கிங்க்கு வந்துட்டு மேக்ஸிமம் 20 மெம்பர்ஸ், அண்ட் பப்ளிக் லிமிட்டெடுக்கு வந்துட்டு அன்லிமிட்டெட். சரிங்களா. நெக்ஸ்ட். டிரான்ஸ்போர்ட் ரிமூவ்ஸ் தி ஹிண்டரன்ஸ் ஆஃப் பர்சன்ஸ், டைம், பிளேஸ், நன் ஆஃப் தி அபோவ். டிரான்ஸ்போர்ட் வந்து எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸை ரிமூவ் பண்ணுது அப்படின்றது தான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி பிளேஸ். இது வந்துட்டு ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் வேர் ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட், ஃபினான்ஸ், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட். இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. எந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் கம்பல்சரியாக ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்றது தான் கொஸ்டின். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், solo proprietor firm, joint stock company, all of the above. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. நெக்ஸ்ட். பேங்கிங் ரிமூவ்ஸ் தி ஹிண்டரன்ஸ் ஆஃப், பேங்கிங் ரிமூவ்ஸ் தி ஹிண்டரன்ஸ் ஆஃப் பிளேஸ், டைம், ரிஸ்க், ஃபினான்ஸ். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி ஃபினான்ஸ். ஃபினான்ஸோட ரிஸ்க் தான் வந்துட்டு பேங்கிங். ஓகே. நெக்ஸ்ட். வேர் ஹவுசிங் ரிமூவ்ஸ் தி ஹிண்டரன்ஸ் ஆஃப் டைம், பிளேஸ், பர்சன்ஸ், நன் ஆஃப் தி அபோவ். வேர்ஹவுசிங் வந்துட்டு டைம் ஹிண்டரன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட். இன்சூரன்ஸ் ரிமூவ்ஸ் தி ஹிண்டரன்ஸ் ஆஃப், இன்சூரன்ஸ் ரிமூவ்ஸ் தி ஹிண்டரன்ஸ் ஆஃப் ரிஸ்க். ஓகே. இப்போ என்னென்ன ஹிண்டரன்ஸ் பார்த்தோம்,
ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் வந்து பிளேஸ் ரிமூவ்ஸ் தி ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். டிரான்ஸ்போர்ட் வந்து பிளேஸுக்கு, வேர்ஹவுஸ் வந்து டைமுக்கு, இன்சூரன்ஸ் வந்து ரிஸ்க்குக்கு, ஃபைனான்ஸ் பேங்கிங் வந்து ஃபைனான்ஸ்க்கு. சரிங்களா? நெக்ஸ்ட், டு பிரிங் குட்ஸ் ஃப்ரம் டு பிரிங் குட்ஸ் ஃப்ரம் அனதர் கண்ட்ரி டு ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி இஸ் நோன் அஸ். அதாவது வேறு நாட்டிலேருந்து அவங்க சொந்த நாட்டுக்கு உள்நாட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு பேர் என்ன அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், என்ட்ரிபோர்ட், நன் ஆஃப் தி அபோவ். முன்னாடியே சொன்னோம், வேறு நாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு கொண்டுட்டு வர்றது பேர் ஆப்ஷன் ஏ இம்போர்ட். நெக்ஸ்ட், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் ஆப்ஷனல், compulsory under the Indian Partnership Act 1932, compulsory under the Companies Act 1956. Registration of partnership is option A, optional. Okay va? Next, the liability of a partner with regard to the debts of a firm is limited, unlimited, no liability. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அன்லிமிட்டெட். சரிங்களா? நெக்ஸ்ட், a private limited company can start its business, option A, on the receipt of certificate of commencement of business, on the receipt of certificate of incorporation, on the receipt of both the above mentioned certificates, none of the above. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, on the receipt of certificate of incorporation. Okay. A retailer is a direct link with consumer, wholesaler, manufacturer, both A and B. ஒரு ரீட்டைலர் வந்துட்டு யார்? கன்சியூமர்ஸ், அதாவது வாங்குகிறோம் இல்லையா, பப்ளிக்ஸ், நம்மளுக்கும் ஹோல்சேல் டீலர்ஸ்க்கும் இடையில் இருக்கவர் தான் ரீட்டைலர் இல்லையா. ஸோ கன்சியூமர் அண்ட் ஹோல்சேலர். அதனால் டி ஆப்ஷன் போத் ஏ அண்ட் பி தான் வந்துட்டு ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஏ ஹோல்சேலர் ஆக்ட்ஸ் எ லிங்க் பிட்வீன். ரீட்டைலர் வந்து ஹோல்சேலருக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆள். வேறஸ் ஹோல்சேலர் யாருன்னா மேனுஃபேக்சரருக்கும் ரீட்டைலருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆள் தான் வந்துட்டு ஹோல்சேலர். சரிங்களா? ரீட்டைல் ஷாப்புக்கும் தயாரிக்கிறவங்களுக்கும் நடுவில், தயாரிக்கிறவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்து ரீட்டைல் ஷாப்ஸ்க்கு அங்கங்கே பிரித்து கொடுக்குறவங்க தான் வந்துட்டு ஹோல்சேலர் இல்லையா. ஸோ வந்துட்டு ரீட்டைலர்ஸ்க்கும் மேனுஃபேக்சரும் நடுவில் இருக்கவங்க தான் ஹோல்சேலர். மக்களுக்கும் ஹோல்சேலருக்கும் நடுவில் இருக்கவங்க தான் ரீட்டைலர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி ஹோல்சேலர் ஷுட் பி ரிமூவ்டு ஃப்ரம் தி சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பிகாஸ். இந்த சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அதாவது இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து கன்சியூமருக்கு கொண்டு சேர்க்குற வழியில் இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஹோல்சேலர் வந்து எதனால் தவிர்க்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? தே ஆக்ட் அ லிங்க் பிட்வீன் ரீட்டைலர் அண்ட் ப்ரொடியூசர். ரீட்டைலர்ஸ்க்கும் மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் நடுவில் லிங்காக இருக்கிறதுனாலயா. தே கலெக்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் குட்ஸ் அட் ஒன் பிளேஸ். தே ஹெல்ப் இன் இன்க்ரீஸ் தி ப்ரொடக்ஷன். தே இன்க்ரீஸ் தி ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ். நிறையா பொருளை கொண்டுட்டு ரீட்டைலர்கிட்ட சேர்க்கறதுனாலையா, இல்லை ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுனாலையா, இல்லை பொருளோட விலையை இவங்க நடுவில் ஏற்றி விடுறதுனாலையா. என்னது? ஆப்ஷன் டி, பொருளோட விலையை ஏற்றி விடுறதுனால தான். தே இன்க்ரீஸ் தி ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட், ஹெவி மிஷினரி இஸ் ஆல்சோ சோல்ட் பை தி கன்சியூமர் பை டைரக்ட் செல்லிங், இன்டைரக்ட் செல்லிங், ஃபங்க்ஷனல் மிடில்மேன், மர்ச்சன்ட் மிடில்மேன். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, டைரக்ட் செல்லிங். ஆப்ஷன் ஏ, டைரக்ட் செல்லிங். நெக்ஸ்ட், மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் இஸ் ரீட்டைல் ட்ரேட், ஹோல்சேல் ட்ரேட், ரீட்டைல் ட்ரேட் பை போஸ்ட், நன் ஆஃப் தி அபோவ். மெயில் ஆர்டர்னா என்ன? போஸ்ட்டில் அனுப்பக்கூடிய, இப்போ ஆன்லைன், நம்ம ஆன்லைன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து போஸ்ட்டில் இல்லை கொரியர் மூலயமா நம்மளுக்கு ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா ரீட்டைல் ட்ரேட் பை போஸ்ட். நெக்ஸ்ட், இன் மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் குட்ஸ் ஆர் சோல்ட் ஆன் கிரெடிட் பேசிஸ், ஆன் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ், ஆன் கேஷ் பேசிஸ், போத் கேஷ் அண்ட் கிரெடிட் பேசிஸ். இந்த மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, போஸ்ட்டில் கொரியரில் அனுப்பக்கூடியது, அது வந்துட்டு என்னென்னா முன்கூட்டியே கேஷ்லாம் வாங்கி வச்சுட்டு, அப்படி இல்லைன்னா டெலிவரி பண்ணக்கூடிய டைமில் கேஷ் வாங்கிட்டு இது பண்ணுவாங்க. இதில் வந்து இன்ஸ்டால்மெண்ட், இஎம்ஐ அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்பவே கம்மி. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆன் தி கேஷ் பேசிஸ். நெக்ஸ்ட், இட்டினரண்ட் ரீட்டைலர் செல்ஸ் தி குட்ஸ் ஃப்ரம் ஃபிக்ஸட் ப்ரெமிசஸ், மூவிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், street stalls, none of the above. Itinerant retailer sells goods from moving from one place to another. Option B, moving from one place to another. Next, multiple shops deals with same type of goods, all types of goods, different types of goods according to their own choice, specified same type of goods.
மல்டிபிள் ஷாப் டீல்ஸ் அங்கங்கே பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும் தெரியும். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சாம்சங் அப்படின்னாக்கா சாம்சங் அங்கங்கே எல்லா இடத்துலையும் பிரான்ச் இருக்கு இல்லையா. ஸோ வந்து ஸ்பெசிஃபைட் சேம் டைப் ஆஃப் குட்ஸ் அவங்க பிராண்டோட நிறைய பிரான்ச்சஸில் இருக்கும். ஆப்ஷன் டி ஸ்பெசிஃபைட் சேம் டைப் ஆஃப் குட்ஸ். 27th the qualification for starting a retail sale drug store should be 10th +2 with science, registered pharmacist, D pharmacy from an unorganized institution, none of the above. அதாவது ஒரு ரீட்டைல் ட்ரக் ஸ்டோர் ஒரு ரீட்டைல் ஃபார்மசியை ஓப்பன் பண்ணுறதுக்கு குறைந்தது என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றது தான் கொஸ்டின். அது என்ன இருக்கணும், 10th 12th கிடையாது, அன்ஆர்கனைஸ்டு இன்ஸ்டியூஷனில் படிச்சிருந்தாலும் அது ரிஜெக்டட். ஆப்ஷன் பி ரிஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் செலெக்ஷன் ஆஃப் சைட் ஃபார் எ ட்ரக் ஸ்டோர் இஸ் significant decision, insignificant decision, immaterial factor, none of these. selection of site எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் a significant decision. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ரீட்டைல் சேல் ட்ரக் ஸ்டோர் கேன் பி ஸ்டார்டட் வித் மினிமம் ஏரியா. குறைந்த அளவு எவ்வளோ ஏரியா இருக்கணும் ஒரு ரீட்டைல் ட்ரக் ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறதுக்குன்றது தான் கொஸ்டின். 150 ஸ்கொயர் ஃபீட், 90 to 100 ஸ்கொயர் ஃபீட், 200 ஸ்கொயர் ஃபீட், 70 to 80 ஸ்கொயர் ஃபீட். ஆப்ஷன் பி 90 to 100 ஸ்கொயர் ஃபீட். Next, drugstore open near a traffic light or a road circle is a health hazard, obstructs the customer to visit the shop, creates parking problem for the customers, leads to accidents. ஓகே, டிராஃபிக் லைட் கிட்ட ஒரு டிராஃபிக் சிக்னல் கிட்டே ஒரு ரோட் சர்க்கிள் அந்த ரவுண்டான கிட்டலாம் ஒரு ட்ரக் ஸ்டோர் ஃபார்மசியை வச்சா அதனால என்ன ப்ராப்ளம் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி creates parking problem for the consumers. Next, opening of a drugstore is a big city. In a big city is possible if large number of employees are available with limited financial resources with only a huge investment, none of the above. ஒரு பெரிய சிட்டியில் ஒரு ஹை பாப்புலேஷன் இருக்கக்கூடிய பிஸியான இடத்துல வந்துட்டு ஒரு ட்ரக் ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிள் ஃபீச்சர்ஸ் அப்படின்றதான் கொஸ்டின். இஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஆர் அவைலபிள், அதிக எம்ப்ளாயிஸ் இருக்கணும், லிமிட்டட் கம்மியான ஃபினான்ஷியல் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருக்குது, ஒன்லி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது, நன் ஆஃப் தி அபோவ். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்னன்னா வித் ஒன்லி ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட். அதிக இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் அந்த மாதிரி ரொம்ப பிஸியான இல்லை ரொம்ப மெயினான ஏரியாலலாம் வந்துட்டு என்ன இருக்கும், ரேட்டும் அதிகமாக இருக்கும். எதர் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்தாலும் அது ரேட் அதிகம் தான், ஓனாக லேண்ட் வாங்கி ரீட்டைல் ஷாப் பில்ட் பண்ணாலும் ரெண்ட் அதிகம் தான். ஸோ ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி இன்க்ளூட்ஸ் raw materials, spare parts, maintenance, consumables, etc., salaries of staff, assets and liabilities, and both A and B. Option is correct answer is option D, both A and B. Okay, next question. On an average, the amount of capital spent on inventory is. Option C 30%. ஆவரேஜாக இங்கே நல்லா நோட் பண்ணிக்கணும். இதில் வந்து ஏவா பியா சியா இல்லை விஇடி அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு இவங்க மென்ஷன் பண்ணல. ஆவரேஜாக ஒரு கேபிட்டல் இன்வென்ட்ரி கேபிட்டலுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகும்னு தான் கேட்குறாங்க. அதுக்கு தான் வந்துட்டு இங்கே 30% அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தி ஐட்டம்ஸ் விச் ரெப்ரசன்ட் அபவுட் 10% to 20% ஆஃப் தி இன்வென்ட்ரி பட் கன்சியூம் 70% ஆஃப் தி டோட்டல் பட்ஜெட் ஆஃப் தி இன்வென்ட்ரி ஆர் கால்டு. அதாவது 10 to 20% தான் வந்து அதோட யூசேஜ் இருக்கும். ஆனால் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வந்துட்டு 70% இருக்குது, 70%. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு என்ன கேட்டகரியில் வரும்னா குரூப் ஏ ஐட்டம்ஸில் வரும். நெக்ஸ்ட், a drugstore is called an ideal drugstore if its inventory is inadequate, in excess, in between minimum and maximum level, none of these. Option C in between minimum and maximum levels. ஓகேவா. Next, inventory is a significant part of cost, insignificant part of cost, negligible part of cost, none of the above. Inventory is a significant part of cost. Next, VED analysis. In VED analysis, V stands for Vனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. VED அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் V means vital, E means essential and D means desirable. ஓகேங்களா. ஸோ இங்கே ஆப்ஷனில் எங்கே வைட்டல் இருக்குது, ஆப்ஷன் சி தான் வைட்டல். வைட்டல் ஐட்டம்ஸ். வினா என்ன வைட்டல், ஈனா எசென்ஷியல், டினா டிசைரபிள். ஓகே, நெக்ஸ்ட், ஸ்கேர்ப் அண்ட் சர்ப்ளஸ் டிஸ்போசல் ஹெல்ப்ஸ் டு
get more funds, reduce investment, make available space. Option D, all of the above. ஸ்கேர் அண்ட் சர்ப்ளஸ்னால் என்ன, வேஸ்ட்டு, தேவையில்லாதது, இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ண இது, அந்த மாதிரி தேவையில்லாத இதுதான். இது வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, the main aim of any business is to gain popularity, to give employment, to earn maximum profit, all of the above. ஒருத்தர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அவரோட மெயின் எய்ம் என்ன, மெயின் கோல் என்ன அப்படின்னாக்கா அவர் வந்து அதிக லாபம் சம்பாதிக்கணும். சரிங்களா. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க, கெயின் பாப்புலாரிட்டி, பிரபலம் ஆகணுமா, இல்லை கிவ் எம்ப்ளாய்மெண்ட், எல்லாருக்கும் வேலை கொடுக்கணுன்றதுக்காகவா, இல்லை அதிக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணுன்றதுக்காகவான்றது தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது, ஒருத்தரோட மெயின் கோல் வந்துட்டு அவர் அதிக லாபம் சம்பாதிக்கிறதுல தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி, டு earn மேக்ஸிமம் ப்ராஃபிட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following modes of advertisement is most suitable for an illiterate person? ஓகே, அதாவது லிட்ரேட் படிக்காதவங்க இல்லை விவரம் தெரியாதவங்களுக்கு எந்த வகையில் விளம்பரம் கொடுத்தாக்கா அவங்களுக்கு வந்து கரெக்டாக போய் ரீச் ஆகும். நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸ், ரேடியோ, டிவி அண்ட் அதர் ஆடியோ விஷுவல் சிஸ்டம்ஸ், நன் ஆஃப் தி அபோவ். ஓகேங்களா. நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின்ஸ் வந்து இல்லிட்ரேட்டால் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல் இதுவும் படிக்க முடியாது. வேற ரேடியோ கூட ஓகே தான். அண்ட் அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தலாம், டிவி அண்ட் அதர் ஆடியோ விஷுவல் ஐட்டம்ஸ். ஓகே, இங்கே சிங்கிளாக ரேடியோன்ற ஆப்ஷன்ஸை விட டிவி அண்ட் அதர் ஆடியோ விஷுவல்ஸில் வந்து தான் வந்துட்டு இதுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், பேங்க் டீல்ஸ் இன் கேஷ், செக்ஸ், டிராஃப்ட், லோன்ஸ், டெபாசிட்ஸ், ஆல் ஆஃப் தி அபோவ். நம்மளுக்கு என்ன இருக்கும், பேங்க்கில் இது எல்லாமே அவைலபிள் தான். ஸோ ஆல் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சர். People deposit money in banks for safety purposes, to earn interest, to deposit and withdraw money as and when required. ஃபார் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக பணம் டெபாசிட் பண்ணுறாங்க. டெபாசிட் பண்ணாததுனால வட்டி வரும், இன்ட்ரெஸ்ட் வருன்றதுனால நிறைய பேர் டெபாசிட் பண்ணுறாங்க. நமக்கு வேணுன்றப்ப பணம் எடுத்துக்கலாம் அண்ட் டெபாசிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ என்னது, ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேங்க் கிராண்ட் லோன்ஸ் அகெயின்ஸ்ட் கோல்டு, நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட், ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, பேங்க் எதெல்லாம் வச்சு லோன் கொடுப்பாங்க, கோல்டு, நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இல்லையா. ஸோ ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபோவ் தான் இதுக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட், ஃபார் தி சர்வீசஸ் ரெண்டர்ட் பை தி பேங்க்ஸ் தே சார்ஜ் 20% as commission, do not charge any commission, nominal rate of commission, none of the above. பேங்க்கில் வந்துட்டு எவ்வளோ கமிஷன் அப்படின்னாக்கா நாமினல் ரேட் ஆஃப் கமிஷன், ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஆன்சர். நெக்ஸ்ட், ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் தி மேனேஜர்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ், ஓனர்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ், கிரெடிட்டர்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ், நன் ஆஃப் தி அபோவ். ஷேர் ஹோல்டர்ஸ்னால் யாருன்னா ஓனர்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். ஓனர்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் அதாவது ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணக்கூடியது தான். Okay, next, accounting principles are described by terms like accounting concepts, accounting conventions, both A and B, neither A and B. Option C, both A and B, accounting concepts and accounting conventions. Next, revenue is generally recognized at the point of sale. Which concept is applied in this case? Money measurement, matching, realization, revenue realization. Option D, revenue realization தான் correct answer. Next, each transaction has double effect is shown by. Each transaction has double effect is shown by cost concept, dual aspect concept, realization concept, money measurement concept. இதுக்கான ஆன்சர் வந்து dual aspect concept, option B, dual aspect concept. ஓகேங்களா. நெக்ஸ்ட், the transactions which cannot be recorded in terms of money are not entered in account books. The concept applied in this case என்ன சொல்கிறாங்க, the transaction which cannot be recorded in terms of money are not entered in account books. இது வந்துட்டு காஸ்ட், மணி மெஷர்மெண்ட், அக்கௌண்டிங் பீரியட், கோயிங் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, மணி மெஷர்மெண்ட் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் பர்சனல் அக்கௌண்ட்ஸ், real accounts, nominal accounts, both A and B, all of the above. Answer is
Option E, all of the above. Which of the following is not correct? Assets is equal to liabilities plus capital. Assets minus capital is equal to liabilities. Assets minus liabilities is equal to owner's equity. Asset is equal to capital minus liability. Option D, asset is equal to capital minus liability தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் வரக்கூடிய ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் எ பர்டிகுலர் டேட். ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் பீரியட். ட்ரூ. Direct expenses relating to the business are transferred to the balance sheet. Option B, false. Indirect expenses relating to the business are transferred to the balance sheet. True. Wages and salaries are debited to trading account. True. Gross profit may be less than or more than net profit. False. Balance sheet is prepared for a particular year. False. Recording of transactions in a journal is called posting. False. Recording of transaction in a ledger is called posting. True. A journal has 4 columns including date. False. Ledger is the principal book of accounts. True. In a ledger, all accounts are entered in one and the same pro forma. False. In the preparation of trial balance helps in locating errors of commission. True. Writing an amount in the wrong account but on the correct side will not affect a trial balance. True. In a journal, transactions are recorded account wise. False. The balance of cash account in a ledger shows cash in hand. True. Balance body at the time of balancing the account is a ledger is written on shorter side of the account. True. Cash book records cash transaction only. True. All columns of the 3-column cash book are balanced. False. Machinery purchased on the credit will be recorded in the cash book. False. Petty cash book is used for entering petty purchases only. True. Petty cash book is maintained by the accountant. False. Cash book is a subsidiary as well as principal book of accounts. True. Opening balance will appear only in 2 columns of 3-column cash books. True. Discount columns in the cash book are only memorandum columns. Really, they are not a part of cash book. True. The impress system is used in relation to purchase book. False. A cash book removes more reliable if it is balanced every day. True. ஓகே, இதெல்லாம் வந்து பாசிபிள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் டைப்ஸ். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மேட்ச் தி ஃபாலோயிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே. Hindrance of time is removed by, risk is removed by, finance is removed by, spoilage is removed by, bring goods from one country to another country is known as, and hindrance of time is removed by. Okay, first அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் எது கரெக்டுன்னு பார்த்து கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் எதுன்றது நம்ம சொல்லணும் இல்லையா? ஓகே, ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் ரிமூவ்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? வேர் ஹவுசிங். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏக்கு 3. இங்கே எதுக்கு ஆப்ஷன் ஏக்கு 3 வருது? ஏ அண்ட் பி ரெண்டுத்துக்குமே 3ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் இஸ் ரிமூவ்டு பை. ரிஸ்க் எங்கே
remove ஆகுதான் insurance. Insurance removes the risk of hindrance of risk, sorry. Insurance removes the hindrance of risk இல்லையா? So 3A B. Okay, next. Hindrance of finance is removed by. Finance removed by. Banking மூலமா தான் finance hindrance. Okay, next. One வந்துட்டு C. Next. Hindrance of spoilage is removed by. Spoilage வந்துட்டு packaging மூலமா. D. Next. To bring goods from one country to another country is known as. வேற கண்ட்ரில இருந்துட்டு அவங்க ஓன் கண்ட்ரி கொண்டுட்டு வர்றது என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். இதுக்கு வந்துட்டு import. E. Hindrance of time is removed by. சாரிங்க, கொஸ்டின் தப்பு. டைம் ஆல்ரெடி மேலே வந்துருச்சு. இது வந்துட்டு place. Hindrance of place is removed by transport. ஓகே, இப்போ இதுக்கு இங்கே கீழே ஆன்சர் என்ன ஆர்டரில் இருக்குது? 3, 5, 1, 2, 4, 6. ஆப்ஷன் ஏ 3, 5, 1, 2, 4, 6. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் தி ஃபாலோயிங். சோலோ ப்ரொப்ரியேட்டர்ஷிப் பிஸ்னஸ் இஸ் ஒன் மேன் பிஸ்னஸ். இது வந்துட்டு ஏ. ஓகே, நெக்ஸ்ட். இன் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி தி ஷேர் ஹோல்டர் கேன் ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ் ஷேர்ஸ். நெக்ஸ்ட். இன் ஜென்ரல் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் தி liability of partner is limited. இது வந்து சி. ஸ்லீப்பிங் பார்ட்னர் does not take active part in the business activities. இது வந்து டி. நெக்ஸ்ட். இன் cooperative society shares of the business cannot be transferred. இது இ. அண்ட் லாஸ்ட் ஒன் லெஃப்டாக இருக்கிறது என்ன? பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இஸ் நோன் அஸ் ஃப்ரெம். ஓகே, இப்போ ஆன்சர் என்ன? 4, 1, 2, 3, 6 and 5. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் தி ஃபாலோயிங். A retailer who sells goods by moving from one place to another. Answer is itinerant retailers. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகி விற்கக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட். Retailer who deals in drugs. Retailer who deals in drugs is chemist. B. A retail trade done by post only. போஸ்ட் மூலயமா பண்ணக்கூடியது என்னது? மெயில் ஆர்டர் பிஸ்னஸ். இது சி. ரீட்டெய்லர் இஸ் அ லிங்க் பிட்வீன். ரீட்டெய்லர் வந்துட்டு யார் யாருக்கும் லிங்க்கு? கன்சியூமர் அண்ட் ஹோல்சேலருக்கு தான் வந்துட்டு ஒரு நடுவில் இருக்கக்கூடிய லிங்க். ஹோல்சேலர் இஸ் தி லிங்க் பிட்வீன் ரீட்டெய்லர் அண்ட் மேனுஃபேக்சரர். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன? 3, 4, 5, 2 and 1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் தி ஃபாலோயிங். தி சீப்பர் ஐட்டம்ஸ் ஆஃப் குரூப் சி கான்ஸ்டியூட் அபவுட். இது ஆக்சுவலி இங்கே ஸ்பேஸ் இல்லை. இது வந்து குரூப் சி கான்ஸ்டியூட் அபவுட் 70 to 80% ஆஃப் ஐட்டம்ஸ் இல்லையா? குரூப் சி வந்துட்டு 70 to 80% ஆஃப் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட். தி ஓல்டு ஃபேஷன்ட் ஐட்டம்ஸ் ஆர் கால்டு. தி ஓல்டு ஃபேஷன்ட் ஐட்டம்ஸ் ஆர் கால்ட் அப்சல்யூட். பி. நெக்ஸ்ட். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கிவ்ஸ். எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி கிவ்ஸ் maximum economy in purchasing. Next. Economic order quantity aids at minimizing carrying cost and ordering cost. So answer என்ன? 4, 3, 1, 2. Option C தான் answer.